நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜிஞ்சினக்கா இந்த பாட்டை அனல் ஆகாஷ் பாட போறான். அனல் ஆகாஷுடைய ப்ராப்ளம் இஸ் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். எக்ஸ்பிரஷன் வந்து வாய்ஸ்ல வரணும், அதுக்கு ஃபேஸ்லயும் வரணும். எல்லாரும் ஜானகி மாதிரி இருக்க முடியாது. ரொம்ப புஷ் பண்ணியிருக்கேன். அவன் எப்படி அந்த தன்னைத்தான மறந்து எப்படி இந்த பாட்டை டெலிவர் பண்ண போறான். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தாள் மேடையிலே ஆட்டமாடு. சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தாள் மேடையிலே ஆட்டமாடு. ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்ன மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு. ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்ன மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு. நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, நான் அழுகிறேன் அழுக வல்ல. சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. இது கீழ்ப்புறத்தில் இனிப்பு, மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, நான் அழுகிறேன் அழுக வல்ல. சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தாள் மேடையிலே ஆட்டமாடு. ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்ன மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு. ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்ன மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு. நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, நான் அழுகிறேன் அழுக வல்ல. சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தாள் மேடையிலே ஆட்டமாட. ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்ன மட்டும் அழுவிட்டு ஓடிவிட்டார் கூட்டத்தோடு. அழவிட்டு ஓடிவிட்டார் கூட்டத்தோடு. அனல் ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க.
பாடினதை விட எனக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப பிடிச்சது. அந்த பாட்டோட வார்த்தைகள் எல்லாமே எங்கேயோ போய் எப்படி பிடிச்சி எல்லாரையும் அப்படி உலுக்கி விட்டது. ரொம்ப நல்லா பாடினீங்க. அதோட அந்த கடைசியெல்லாம் ரொம்ப இமோஷன்ஸ் அப்படியே கொடுத்தீங்க. அந்த சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி தான் எது சாத்தியமாகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணீங்க. எனக்கு ஜாஸ்தி பேசணும்னு தோணல. அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால் ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அனல். என்னோடய வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒத்தரும் அழுது நான் ஜன்மத்துக்கு கேட்கக்கூடாது. இட்ஸ் ஸோ சேட் வாட் யூ ஹேட் டு டூ ஆன் ஸ்டேஜ், பட் இட் வாஸ் பிரில்லியன்ட்லி எக்ஸிக்யூட்டட். ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ டுடே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அனல். காட் பிளஸ் யூ சார். அனல் ஆகாஷ் பெண்ணிட்டியே. விஜய் டிவியில் தான் இந்த மிராக்கிள்ஸே நடக்கும். சூப்பர் சிங்கரில் உலகத்தில் இருக்கிற அத்தனை ரசிக பெருமக்களையும் ஒரு பிரமிப்பு. என்னடா அனல் ஆகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆர்கெஸ்ட்ராக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக அனல் சாருக்கு சொல்லி ஆகணும் சார். அவரை பற்றி நீ லைவ்லாங்க சொல்லிக்கணும்ப்பா. ஆமாம் சார். ஒரு 3 பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் நான் ஜஸ்ட் பிளாங்காக ஒரு சாங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பாடினேன். ஜஸ்ட் அந்த வேர்டோட மீனிங் எப்படி சாங்கை கொடுக்குறது அப்படின்னு சொன்னது அனந்த் சார் தான் சார். ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் அம்மா பக்கத்தில் யார் மேடம்? எங்கள் ஆன்ட்டி, எங்கள் அத்தை சார். நீ பெர்ஃபார்ம் பண்ணுறதை விட அவங்க அழுதுட்டு இருக்கிறத நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எவ்வளோ அக்கறை உன் மேலே வச்சுருக்காங்க. இது 3 நாள் நைட்டு தூங்காமல் இந்த ட்ரெஸ் அவங்க எடுத்து சேலை எடுத்து தச்சு இவங்க பெயிண்ட் பண்ணி, இது எல்லாமே குடும்ப பவர். எடுத்துக்கோ ஷவர். சூப்பர் அனல் ஆகாஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களை வந்து இந்த இடத்துல பார்க்கறதுக்கு we are so happy. ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் for you. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஐ திங்க் உங்களுடைய சந்தோஷத்துல ஒரு பெரிய பங்கு அம்மா போய் சேரும்னு நினைக்கிறேன் இல்லை? ஸோ வில் ஸ்பீக் டு ஹர் டுடே. ஷி மஸ்ட் பி so happy. எல்லா லேடிஸ்க்குமே நான் சத்தியமாக ஒரு ரோல் மாடலாக சொல்லணுன்னா எங்கள் அம்மா கண்டிப்பாக சொல்லணுங்க. ஏன்னா எனக்கு தெரியும் எத்தனையோ இடத்துல நான் அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறேன்னா எல்லாம் எனக்கு தெரியல. பட் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க லைஃப்பில் என்னை அப்படியே மோல்ட் பண்ணுறதுக்காண்டியே டெடிகேட் பண்ணாங்க. அவங்களோட ஹெல்த் பற்றி வரைக்கும் கேர் பண்ணிட்டதே இல்லை. அனல், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். இப்போ இந்த ஒரு இமோஷ்னல் மொமெண்ட் பார்க்கும்போது அம்மாவுக்கு எப்போவுமே குழந்தை மேலே அவங்க உயிர் போனாலும் பரவாயில்ல, குழந்தை மேலே அவ்வளோ பாசம் இருக்கும். ஆனால் உனக்கு ஒரு டியூட்டி இருக்குது. அம்மாவோட கண்ணை எப்போவுமே கலங்காமல் பார்த்துக்க வேண்டியது ஒரு நல்ல பிள்ளையோட லட்சணம். அவங்களோட ஆசை உனக்கு இருந்தால் லைஃப்பில் நீ எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. அவ்வளோ மேலுக்கு மேல் நல்லது தான் நடக்கும். ஆனால் அம்மாவை எப்போவுமே கலங்க வைக்கக்கூடாது. எவ்வளோ வயசானாலும் அவங்களுக்கு வயசாகும் போதும் நீங்கள் எல்லாம் புள்ள குட்டியோடலாம் இருக்கிறப்போ ஃபேமிலி உங்கள் ஃபேமிலின்னு சொல்லி அம்மாவை ஒதுக்கவே கூடாது. அவங்கள எப்போவுமே உங்கள் கண்ணில் எப்படி கிருஷ்ணமணி எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி அம்மாவை பாதுகாக்கணும். அது நீ எனக்கு இங்கே சத்தியம் பண்ணி கொடுக்கணும். எல்லாரும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ அனில் அது பேசி கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் எப்போவுமே இறைவனோட ஆசி ஃபுல்லாக இருக்கட்டும் 2 பேரும். ஆக்சுவலி ஆகாஷ் வந்து எனக்கு வந்து குழந்தை என் பையன் அப்படின்லாம் தாண்டி ஒரு நல்ல மனுஷனாக வளரணும். நல்ல மனிதன், இயல்பான ஒரு அழகான ஒரு மனிதன். அவனுக்குள்ள கலைஞன், அவனுக்குள்ள ஒரு பெரிய ஞானம் எல்லாமே இருக்குது. அது நான் மேம் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வேறு தளங்களில் தான் திடீர்னு தான் வெளிப்படும். அந்த மாதிரி அவன் அந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதியாக ஒரு நல்ல மனிதனாக அவன் வரணும். அதுக்கு இந்த கலை வந்து பயன்படணும். அதில் வந்து இங்கே கற்றுக்கிறதுக்கான தளம் வந்து எனக்கு விஜய் டிவி கொடுத்துருக்காங்க. அவன் தன்னையே வந்து மறுத்துட்டு, ஒரு விதை எப்படி வந்து தன்னை மறுத்து ஒரு செடியாக வளருதோ அந்த மாதிரி இன்றைக்கி தான் அவன் ஊன்றி இருக்கான் கலைன்ற தளத்தில். அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். எனக்கு வார்த்தை ரொம்ப நன்றி.
அது மாதிரி என்னுடைய குழந்தை வந்து எனக்கு ஒரு நல்ல தோழன், நல்ல ஒரு, எனக்கு எல்லாமே அவன் தான். அவன் சண்டைக்குனாலும் சரி, சமாதானம், அன்பு எல்லாத்துக்கும் அவன் தான். அதனால் அவன் மேலே எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்குது. அவன் என்றைக்குமே எனக்காக செய்வான். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம். தேங்க்யூ. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆகாஷை வளர்த்துருக்கீங்கன்னு எங்களுக்கு பர்சனலாகவும் தெரியும். ஸோ யூ மஸ்ட் பி ஹாப்பி இப்போ இல்லையா? தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் இந்த ஒரு ஹேம்பர் மட்டும் அனில் ஆகாஷ் மறக்கவே கூடாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கையால் உங்களுடைய பையன் கொடுக்கணும். ஒரு வார்த்தை அனிலுடைய அத்தைக்கிட்டையும் பேசிக்கலாம். ஏன்னா இவ்வளோ கேர் எடுத்துட்டு அவங்க வந்து அனிலுடைய ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்லையும் இவ்வளோ அக்கறை செலுத்தியிருக்காங்க. இந்த ஒரு நிமிஷத்தை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லவே முடியல. இந்த பாட்டு தான் இவன் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இது முடிவெடுத்தோம். என்னோட மாமனாரை பார்த்தது கிடையாது, ஆனால் ஒரு மனிதர்னால் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் திண்டுக்கல்லில் இருக்க அக்கம் பக்கத்துலலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பாட்டு வந்து நான் எங்கள் மாமனாரை பார்க்கலனாலும் அவருக்காக என்னோட அத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த பாட்டை நீ எடுத்தே ஆகணும் ஆகாஷ்ன்னு சொல்லி இதை அவனை எப்படி ப்ரிப்பேர் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுல நினச்சி எனக்கு ஒரு 2 நாள் ஃபீவர். அதே மாதிரி இவனும் நைட்டெல்லாம் இதை பற்றி ஒளறிக்கிட்டே இருந்தான். இதை எப்படி கொண்டு வர போகிறோம், இவனோட மேக்கப், இவனோட இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். இவனோட காஸ்டியூம்லேருந்து, பெயிண்டிங்லேருந்து, இவன் முகத்தில் எப்படி வரைய போகிறோம், இவன் எப்படி பண்ண போகிறோம், இதுக்கு என்ன ஆக்ஷன் பண்ண போகிறோம், இதை மிஸ் பண்ணிடுவானோ அதை மிஸ் பண்ணிடுவானோன்னு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு வாரமாக எங்கள் ஃபேமிலியே இதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை இந்த அழகாக வடிவமைச்சது வந்து அனந்த் சார் தான். எங்கள் ஃபேமிலி சார்பாக நான் தலை வணங்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ். தாத்தாவை நினச்சி நீங்கள் வந்து பாட சொன்னீங்க. அந்த தாத்தாவுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஹீஸ் பின் ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் இல்லையா உங்களுடைய அம்மாவுக்கு? எனக்கு அவர் தான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா இல்லைன்னு எனக்கு சொன்னதில்லைக்கா. எனக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கள் தாத்தா தான் சத்தியமாக அப்பா அப்படின்னு சொல்லி என்னை வளர்த்தாங்க. அண்டு எனக்கு தெரியாது, அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல ஆக்சுவலி போனார். எனக்கு அவங்க ஒரு தடவை சொல்கிறப்பையும் அவர் வந்து ஒரு எக்ஸர்விஸ் மேன். அவருக்கு வந்து 6 குழந்தைங்க மொத்தம் பிறந்தாங்க. 2 பேர் இறந்துட்டாங்க, 2 குழந்தைங்க, 4 குழந்தைங்கள மிச்சம் வந்து எவ்வளோ தான் அவருக்குள்ளே வருத்தம் இருந்தாலும் அதை சிரித்து எப்படி காட்டுவாரோ. ஜஸ்ட் நான் அவரை நினச்சி தான் இந்த சாங் பாடினேங்க்கா. இட்ஸ் a dedication. தாத்தாவுடைய பேர் சவரிதாஸ். அதனால நீங்கள் 100% ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா அம்மா முகத்தில் இப்போ ஒரு குட்டி சிரிப்பு தெரியுது. அது நல்லா ஒரு பெரிய 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 சந்தோஷமான லாஃப்டரா நம்ம எல்லாருமே கேட்கலாம் அண்ட் பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் அண்ட் we hope you'll continue to support it. ரொம்ப நன்றி.